இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், அவிசுவாசத்தை அறிக்கையிடுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். And straightway the father of the child cried out and said with tears, Lord, I believe, help thou mine unbelief. Mark chapter 9 verse 24. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளதுன்னா, ஒரு பையனுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற இந்த அவிசுவாசமானது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சத்தமிட்டு அழுதான் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய அவிசுவாசத்தை அறிக்கையிடுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம நினைக்கலாம், என்ன பிரதர், அவிசுவாசத்தை அறிக்கையிடணுமா? அவிசுவாசமே ஒரு பாவம் ஆயிற்று. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் விசுவாசத்தை அறிக்கையிட்டு வாழ வேண்டும், விசுவாசித்து நம்ம எல்லா காரியத்தை செய்யணும், இதுதானே கரெக்ட். என்ன பிரதர் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம இந்த இடத்துல இந்த தகப்பனை குறித்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முதலாவது அந்த தகப்பன் கேள்விப்பட்டிருப்பான், அவங்க ஊருக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க. ஏதோ போதனை பண்றதோடையும் நிறைய அற்புதங்களை செய்யறாங்க. அநேகர் அவரிடத்துல போய் சுகம் பெறுகிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான். இம்மிடியேட்டா என்ன பண்றான் அப்படின்னா, முதலாவது அவன் சென்ற இடம் இயேசுவின் சீஷர்களிடத்தில். நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாஸ்தா தெரியும், அவர்களால் முடியாதிருந்தது, அந்த சின்ன பையனை சுகப்படுத்த முடியாதிருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அவங்கள எங்க அழைச்சிட்டு போறாங்க சீஷர்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக நேரத்தில் இதை போல இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தோடு சில காரியங்களை ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் பெருசு நினைக்கிறோமோ, எதெல்லாம் அற்புதம் தேவைன்னு நினைக்கிறோமோ, அதை தேவனிடத்துல நம்ம கொண்டு போறோம். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை விசுவாசிக்கிறேன், எனக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னு தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறோம். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துட்ட போன அந்த தகப்பனுக்குள்ளாக ஒரு சின்ன அவிசுவாசம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சொன்னாங்க இந்த சீஷர்கள் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் அவனுடைய பிள்ளைய அவங்களால குணப்படுத்த முடியல. இவங்களால பெரிய காரியங்களை செய்ய முடியும் தான், ஆனாலும் என் பையனை இவங்க குணப்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன அவிசுவாசம், ஒரு பயம் அவனுக்குள்ள எழும்பி இருக்கும். இந்த நேரத்துலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசம் இருக்கிறாயா, விசுவாசத்தோடு இந்த பிள்ளையை சுகம் பெற்றுக் கொள்ளுகிறாயா அப்படின்னு கேட்கும்போ அவன் சொல்றான், விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனாலும் அவன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்றான். என்னன்னா, எனக்குள்ளா இருக்கிற அவிசுவாசம் ஆண்டவரே, இது என் சூழ்நிலையை பார்த்து, என் பையன் குணமாகாததை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா என்னையும் மீறி அதை உள்ள வந்துட்டு ஆண்டவரே, அது நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்றான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம என்னதான் வெளியரங்கமாக நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவன் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொன்னாலும், நமக்குள்ளாய் சில அவிசுவாசமான காரியம், அதுக்கு நம்ம வேற நிறைய பேர் கொடுக்கலாம், பயம், கலக்கம், இன்னொரு பிளான் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்தாலும் உள்ள இருக்கிறது அவிசுவாசம் தான். நம்மள நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாங்க எல்லாரும் தேசத்துக்காக பிரேயர் பண்ணோம், ஆட்சி மாறணும், தலைவர்கள் மாறணும் பிரேயர் பண்ணோம். ஆனாலும் தொடர்ந்து நமக்கு பிரியமில்லாத சிலர் வந்த உடனே அவங்க எல்லாருமே சொன்ன வார்த்தை, நம்ம என்னதான் கேட்டாலும் சில காரியம் நடந்துருத, இனிமே இது மாறவா போகுது, இத்தனை வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளதான் இருப்போமா அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை நம்ம கேட்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியாக சில சூழ்நிலைகளை பார்த்து, சில மாறாத காரியங்களை பார்த்து நமக்குள்ளாய் அவிசுவாசம் எழும்பலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவியானவரிடத்தில் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை நாம் தேவனிடத்தில் எப்போது அறிக்கையிடுகிறோமோ, அப்போது நம்ம எங்கெல்லாம் வீக்கா இருக்கோமோ அந்த இடத்தை தேவன் பலப்படுத்துவார். ஆவியானவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நமக்கு அற்புதங்களும், நம்மை கொண்டு அற்புதங்களும் நடைபெற செய்வார்.
அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க எல்லா நேரத்திலும் உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே, அதை அறிக்கையிடுகிறோம் அப்பா. ஆனாலும் கூட தகப்பனே, சில நேரங்களில் சில சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ரென்த்ல சில காரியங்களை பார்க்கும்போது எங்களுக்குள்ளாய் அவிசுவாசமான சில காரியங்கள் எழும்புகிறதை ஆவியானவர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அப்பா, நாங்க எந்த இடத்துல எல்லாம் குறைவுகளோட அவிசுவாசத்தோடு இருக்கிறோமோ, பயத்தோடு இருக்கிறோமோ, அதை ஒவ்வொன்றையும் ஆவியானவரே உம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொன்றையும் பலப்படுத்துவீராக. எங்கள் அவிசுவாசங்களை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.